இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களோ தெரியாது, சில பேர் எல்லார் மாதிரியும் அதே டைமில் தான் வேலை செய்வாங்க, அவங்க செய்கிற விஷயங்களே தான் செய்வாங்க, ஆனால் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு தெரியுமா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை உங்கள் வாழ்க்கையை ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு காட்டும். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு நல்ல தனவந்தர் ஒருத்தர்கிட்ட முருகன் அப்படிங்கிற ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் செஞ்ச வேலை என்னன்னா மரம் வெட்டுற வேலை. அவர் எந்த நாளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஆனால் 5 வருஷம் வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம் தான் தினமும் பெற்றுட்டு வந்தார். அதே சமயம் அதே முதலாளிகிட்ட போன வருஷம் கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேலைக்கு வந்தார். ஒரு வருஷத்தில் அவருக்கு சம்பள உயர்வும் அந்த முதலாளி கொடுத்துட்டாரு. ஆனால் அவரும் அதே வேலை தான் செஞ்சார். எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீ உங்களுக்கு தோணுன மாதிரியே முருகனுக்கும் தோணுச்சு. நான் 5 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு இதே சம்பளம் தான். கார்த்திக் 1 வருஷம்தான், அவருக்கு மட்டும் எப்படி சம்பளம் கூட்டி கொடுத்தாரு முதலாளி? இந்த சந்தேகத்தை முருகன் போய் முதலாளிகிட்ட நேரடியாக கேட்டான். நான் 5 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு நீங்கள் சம்பளம் கூட்டியே கொடுக்கல, ஆனால் கார்த்திக் வந்தான், ஒரே வருஷத்தில் எப்படி நீங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுத்தீங்க? அதுக்கு முதலாளி சொன்னார், நீ 5 வருஷமாக வேலை செஞ்சாலும் நீ வெட்டுற விறகனுடைய அளவு கூடவே இல்லை. நீ எவ்வளவு தான் வேலை செஞ்சாலும் நீ எப்பயும் வெட்டுற அளவு தான் இன்னும் வெட்டிக்கிட்டு இருக்க, எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் லாபத்துக்காகத்தான் வேலை செய்கிறேன், உன்னுடைய உற்பத்தி கூடுனா நான் உன் சம்பளத்தை கூட்டி கொடுப்பேன், அவ்வளவுதான் அப்படின்னு இந்த முதலாளி சொல்கிறாரு. எல்லாரும் லாபத்துக்காகத்தான் வேலை செய்வாங்க. ஸோ உற்பத்தியை கூட்டி கொடுத்தா சம்பளம் முருகனுக்கு நிறைய கிடைக்கும். இது சாதாரணமான ஒரு விஷயம்தான். முருகன் ரோசத்தோடையும் கோபத்தோடையும் ரொம்ப வேகமாக வேலை செய்ய துவங்கினான். அதே வலி, அதே நேரம், அதே வேலை. ஆனால் குவான்டிட்டி மாறலை, விறகின் அளவு கூடவே இல்லை. எவ்வளோ வேலை செஞ்சாலும் என்னால் ஏன் இது முடியலை அப்படின்னு சொல்லி அவனே குழம்பி போய் இருந்தான். திரும்பவும் முதலாளிகிட்ட போய் கேட்குறான், நான் எவ்வளோ வேலை செஞ்சேன் என்னால் கூட்ட முடியலை, கார்த்திக் எப்படி அதை செய்கிறான் அப்படின்னு. அதுக்கு முதலாளி முருகன்கிட்ட சொன்னார், இதை நீ என்கிட்ட கேட்குறத விட கார்த்திக்கிட்டே போய் கேளு, எப்படி அவன் வேலையை செய்கிறான் அப்படின்னு சொல்லி, எப்படி அவன் விறகு வெட்டுறதுடைய அளவு கூடுது அப்படின்னு சொல்லி அவனே உனக்கு பதில் சொல்லுவான். நீ அதை செய், உனக்கு நான் சம்பளத்தை கூட்டி தரேன் அப்படின்னு முதலாளி சொல்கிறாரு. கடைசியாக முருகன் போய் கார்த்திக் கிட்ட கேட்குறான், எப்படிப்பா நீ மட்டும் இந்த மாதிரி சம்பளத்தை கூட்டி எடுக்கிற, எப்படி நிறைய விறகு வெட்டுறேன்னு? ரொம்ப சிம்பிள், கார்த்திக் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். நான் வேலை செய்கிறேன், ஆனால் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நான் கோடாலியை தீட்டுவேன். ஸோ இப்படி தீட்டி நான் வேலை செய்கிற நேரம் எனக்கு அதிகமான விறகுகளை வெட்ட முடியுது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பதிலை சொல்லிவிட்டு கார்த்திக் முருகனை பார்த்து கேட்டான், நீ எப்போ கடைசியாக உன்னுடைய கோடாலியை தீட்டுன அப்படின்னு சொல்லி. இப்போ நான் உங்ககிட்ட அதே கேள்வியை கேட்குறேன், நீங்கள் எப்போ உங்களுடைய கோடாலியை தீட்டுனீங்க? அந்த கேள்வி கேட்டதும் தான் முருகனுக்கு புரிஞ்சிச்சு, நான் என்னையை மேம்படுத்தாமல் விட்டுட்டேன், நான் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையிலையும் இதே கேள்வியை கேட்குறப்போ நமக்கும் தோணும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம என்றைக்குமே நம்மளை மேம்படுத்துறதுக்கு டைம் ஒதுக்குனதே இல்லை. நம்மளுடைய அறிவு, திறன், சிந்தனை, மனநிலை இதெல்லாம் தான் நம்மளுடைய கோடாரி. இதெல்லாம் நம்ம என்றைக்கு மேம்படுத்தியிருக்கோம், இதெல்லாம் நம்ம என்றைக்கு தீட்டியிருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்காது. நம்ம எவ்வளவுக்கு நம்மளை மேம்படுத்துறதுக்கு டைம் ஒதுக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நம்மளை பொலிஷ் பண்ணிக்கணும், நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இன்னும் அதிகமாக நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டோமா இருந்தால் நம்மளுடைய அவுட்புட் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் உங்களை மேம்படுத்துறதுலையும் கவனம் செலுத்தணும், அங்கே தான் வெற்றி இருக்குது. உங்களுடைய கோடாரியை கூர்மையாக்குங்க, உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதையாக மாறும்.